இப்போது நாங்கள் லூர்துக்கு வந்திருக்கோம். ஃப்ரான்ஸில் இருக்கிற லூர்து வந்துருக்குறோம். ரொம்ப விசேஷமான இடம். எல்லோரும் போகணுன்னு நினச்சாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கே வர்றதுக்கு. ஆனால் நம்ம அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்குறோம். இதோ இப்போ இங்கே இருக்கிற நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் இதுதான், ஹோட்டல் மெடிட்டேரியன். அருமையான ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு பழைய வில்லேஜ் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டோம். ஸ்கைலாம் கிளியராக இருக்குது, பொல்யூஷன் ஒன்றும் இல்லை. ரிஷப் இருக்கிறாரு என் கூட. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் நம்ம? அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வாக் பண்ணாக்க சர்ச் வந்துன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஆக்ஷன் எங்கள் கூட இப்போ சுமன் வந்துருக்கிறாரு. அவர் இப்போ இந்த லூர்தை பற்றி நல்லா சொல்லுவார். சொல்லுங்கள். ஏதாவது வந்து ஃபஸ்ட்டு இட்டலி போனோம், அங்கே குளிர் இல்லை. இங்கே வந்திருக்கோம், இங்கே குளிர் இருக்கு. ஃபீல் கொடுக்குறாப்புல. ஆமாம் ஆமாம். யூரோப் வந்து நம்ம ஒரு குளிர் இல்லாமல் இருந்தோம்னா எப்படி ஒரு யூரோப் இல்லை, நல்ல ஒரு ஊட்டி மாதிரியா இருக்குது நமக்கு. சரி, இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம போகணும்ப்பா? நம்ம வந்து அப்படியே நடந்துகிட்டே இருப்போம். இது என்ன ரிவர்? இது பக்கத்தில் வந்து லூர்து மாதாவோட ரிவர். லூர்து மாதாவோட ரிவரா? பேர் என்ன இதுக்கு? ஏதாவது இருக்குதா? பேர் தெரியலையா? ஆண்டா கூகுள் பண்ணி பேர் என்னன்னு பாரு. இந்த ரிவர் கரையில் தானே இருக்குது நம்மது. இப்போ இதை ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை, நம்ம முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. வேறு ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் இந்த கதையை அப்படியே யூடியூப் போட்டு விட்றாது, அப்படியே அப்லோட் பண்ணுவேன் நான் பேசுனது. இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்களோட மார்னிங் வாக்கு எப்படி இருந்தது அப்படின்னு வந்து மக்களுக்கு நம்ம சொல்லணும். என்ன பண்ணுறது? எதுக்கு இதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு? சரிங்க, இது முதல் முடிச்சிடுவோம். நம்ம இதை கான்வர்சேஷனை முடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். சரி, இந்த ரிவரை நம்ம காமிச்சிடுவோம். காமிச்சுடுவோம். பார்த்துக்கோங்க. இருக்காங்களா எப்படி? சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களா? சப்ஸ்கிரைப் இனிமேல் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் நம்ம. டேய், உனக்கு மட்டும் குளிர் இல்லையா? எல்லோரும் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் நாங்கள் வேகமாக போயிட்டு இருக்கிறோம். இனிமேல் இன்னொரு 10 மினிட்ஸ் நாங்கள் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே. வாங்க, நீங்கள் எதாவது சொல்லுங்கள். இப்போ நம்ம லூர்துபுரம் போகிறத பற்றி எதாவது சொல்லுங்கள். நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறோம்? ஒன்றுமே தெரியலையா? சரி, ஓகே. அடுத்து ஜெய்டன், நீ ரெடியாக இருக்கியா? ஹலோ गाइस, வெல்கம் டு आवर சேனல். சொல்லு. வா, பரவாயில்ல, பக்கத்தில் வா. இல்ல பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போ எங்கே வந்திருக்கீங்க நீங்கள்? செயின்ட் லூர்ஸ் சர்ச்சு. செயின்ட் மேரிஸ்ல. இன்னைக்கு காலையிலே எங்களுக்கு மாசு சிலுவை பாதை எல்லாம் இருக்குது. அதுக்காக நாங்கள் காலையில் கிளம்பி போயிட்டுருக்குறோம் லூர்ஸ் சர்ச்சுக்கு. இது என்ன பியூட்டின்னா, காலையில் இந்த ரிவர் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது, க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. முன்னாடி மலை, லேசாக மழை வர மாதிரி இருக்குது. நாங்கள் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம். சிட்டியே ரொம்ப க்ளீனாக க்ரீனாக இருக்குது. லூர்து நகர் ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி வந்து இங்கே பார்த்தே ஆகணும். எல்லா மக்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளியராக இருக்கிறாங்க. நிறைய பில்கிரிமேஜ் தான் வராங்க, மாதாவோட பக்தர்கள் எல்லாருமே. எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க கொஞ்சம் எல்லாம் பிக் பாக்கெட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே அப்படிலாம் ஒன்றும் தெரியல, இல்லை சேஃபாக தான் இருக்குது. மக்கள் ரொம்ப அன்பாக இருக்காங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. லாங்குவேஜ் தெரியலனாலும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நேற்று கூட ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் டாக்ஸி புக் பண்ணி கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார்.
அந்த மாதிரி மக்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே க்ளீனாக இருக்குது. நம்ம இந்தியன் ஹோட்டல்ஸ் அம்மா உணவகம் இருக்குது. அது அந்த பக்கம் இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரிட்ஜில் தாண்டி போனால் அங்கே இருக்கும். யாராவது தமிழ் ஹோட்டல் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த அம்மா உணவகத்துக்கு போகலாம். ஸ்ட்ரீட் வியூலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இந்த பைசைக்கிள்ஸ்லாம் வந்து இதாக இருக்குது, இங்கே எடுத்துக்கலாம் ரெண்டல். ஆனால் நாங்கள் எதுவும் எடுக்கல, என்ன எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்புறம் அங்கே ஒரு ஃபோர்ட் ஒன்று இருக்குது. ஃபோர்ட்டு பக்கத்தில் தான் எண்ணத்தோட வீடு இருக்குது. இங்கே மோஸ்ட்லி யாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கம்மியான ஹோட்டல்ஸ் தான் ஓப்பன் ஆகுது. 11 மணிக்கு தான் இங்கே ஹோட்டல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்க ரிவர் சைடில் இப்படி அழகாக வீடு கட்டியிருக்காரு. எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அமைதியாக இருக்குது. அப்படியே அந்த பக்கம் தாண்டி போனால் அங்கே ஒரு பிடிச்சி இருக்குது. அதில் வாக் பண்ணி அப்படி போகலாம். மோஸ்ட்லி எல்லாம் டூரிஸ்ட் தான் வந்துட்டுருக்குறாங்க. ஆமாம், பின்னாடி நமக்கு கிடைக்காதுல்ல. இப்போ நம்ம பார்த்துன்னா அப்புறமா வீடியோ போட்டு பார்த்துக்கலாம். கடையில் நல்லா இருக்கு. இந்த கடையில் முக்கியமாக நமக்கு நம்மளோட பேர் அடித்து தருவாங்க. நேற்றுக்கு ஐரனோட பேர் அடித்து தந்தார். நல்லா இருந்துச்சு. ஆனால் நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியும். கன்வெர்ட்லாம் பண்ணிங்கன்னா இந்த ஒரு காசு கம்மி தான். 10 ரூபா 20 ரூபா 10 ரூபா 20 ரூபா 50 கம்மி. ஆமாம், காலையில் எல்லாம் பழைய குழம்பு ரெடி ஆகிட்டாங்க. டைம் வந்து 9:20 ஆயிடுச்சு. 9:30க்கு எங்களுக்கு மாசு. திரும்பி வரும்போது இந்த ஸ்ட்ரீட்டை காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பின்னாடி அந்த சர்ச் தெரியுது. அங்கே இப்படி போய் நம்ம திரும்பி போனோன்னா அந்த பக்கம் தான் சர்ச் இருக்குது. முன்னாடி நம்ம பசங்கள்லாம் போயிட்டுருக்குறாங்க. எல்லோரும் ஒரு ஆய் சொல்லுங்க. ஆமாம், உன் ஃபோனை காமிக்க, சேனல் காமிக்கிறேன் நான். ஆமாம், ஜாசி டியூப் எடுத்து ஃபோனை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அங்கிள் எவ்வளோ சாகசெல்லாம் பண்ணியிருக்கு. நீங்கள் ஆடின டான்ஸ்லாம் இருக்குது இல்லை? அதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்கு. இல்லை ஒரு ஸ்டாச்சு மாதா இது எல்லாம் இருக்குது. அப்படியா? ஓகே. ஐரின் வந்து ஒன்லி வாட்சிங் மட்டும் தான் பண்ணலாம். இந்த கோல்டு கிளைமேட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுது? அடுத்து இன்னும் 5 days நம்ம போகணும். அவ்வளோ சர்ச் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. இங்கேருந்து 5 minutes. ஸ்டாப். கம் ஆன், கோ, லெட்ஸ் கோ. மக்கள்லாம் கொஞ்சம் பாசமாக தான் இருக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ்லாம் க்ராஸ் பண்ணுறாங்கன்னா நல்லா வெயிட் பண்ணி அமைதியாக போகிறாங்க.
காலையிலே கடையெல்லாம் தந்துட்டாங்க. கடையெல்லாம் போயிட்டு எல்லாம் சுற்றி இங்கே எல்லாமே ஹோட்டல் தான். எல்லோரும் மோஸ்ட்லி சர்ச் வந்துச்சு. பைன் ட்ரீ. மணி 9:30 மணி ஆயிடுச்சு. அதனால் ஒன்றும் இங்கே யாரும் முழிச்சு பார்க்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு திறக்கிறாங்க. டைமிங்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த ஒரு மக்கள் டூரிஸ்ட் மட்டும்தான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. 8:30 மணிக்கெலாம் நேற்றுலாம் எல்லா கடையும் சாத்திட்டாங்க சுற்றி. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே தான் அந்த சிலுவை பண்ணுற இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி போகணும். சர்ச்சோட பேக் சைடில், அதாவது வெளி முன்னாடி மாலை காட்சி கொடுத்துறதா சர்ச் கட்டிக்கிறாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லூஸ் சர்ச்சில் இருக்கட்டும். அப்படி ஊதுங்க. கொடையை காணப்படுறேன். அக்கா எனக்கு வருது. நீங்கள் இங்கே கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதா ஓடி போய் கேட்ச் பண்ணு. வா, என் தலையை கொத்தி இருப்பது. ஐரின் டக்கை பிடிக்க 2 பேர் இருக்கிறா. அங்கே ஓடிட்டு இருக்கிறா. என்ன ஐரினே பிடிக்காம வந்துட்டு இருக்கிற டக்கை? ஏன்? இப்போ எங்கே வந்திருக்குறோன்னா வே ஆஃப் த கிராஸ் இங்கே மலையில் இருக்குது அப்படி சொன்னாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்திருக்குறோம். ஒவ்வொரு ஸ்தலமும் இங்கே ரெடி வச்சுக்கிறாங்க அப்படி சொன்னாங்க. பக்கத்துக்கு வந்துடுறோம். வே ஆஃப் த கிராஸ் போயிட்டு ஐரின், இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான பிளேஸ். சைலண்டாக வீடியோ வேறு ஓடிட்டுருக்கு. வீடியோ ஓடிட்டுருக்குன்னு. இவங்க வீடு எங்கே இருக்குது? பரதத் வீடு அந்த பக்கம் பின்னாடி இருக்குது. எங்கே காமிக்க வீடு? அந்த ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. John Bird Donut. What is this? Saplama.
இயேசுநாதர் சிலுவை பாதைகள் இங்கே இருக்குது. இதுதான் முதலாம் ஸ்தலம். இயேசுநாதர் திருப்பி ஜீசஸ் இஸ் கண்டெம்ன்ட் டு டெத். ஹாய் காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டாண்டலைன். இந்த டாண்டலைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாத்தா செடி மாதிரி இந்த ஊரில் வந்து காட்டு செடி மாதிரி இது வளரும். ஸோ பாருங்கன்னா எந்த ஊர் அது? இது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு. இதோ நான் ஊதுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் போகலை, இன்னும் பச்சையாக இருக்கிறதுனால அவ்வளோ போகல. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. காஞ்சனால வந்து அது கொஞ்சம் ட்ரையாக ஒட்டிக்குச்சு. ஸோ ஊதுனால போகல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன் நான். ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டாண்டலைன் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். டாண்டலைன் செடி எல்லோ கலரில் இருக்குது அதெல்லாம். ஆமாம், எல்லோ கலரில் இருக்கிறது அது வந்து டாண்டலைனோட பூ. அவ்வளோதானே? ஓகே.